தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டா இவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம். நீங்க எல்லாரும் என்ன இந்த வீட்டு மனுஷியா ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்படியே இந்த ஒரு உதவியும் பண்ணிடுங்க. பிள்ளைங்களுக்கு உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுதானே பெரியவங்களான நம்மளோட கடமை. அத்தை, கல்யாணம் தான் கொஞ்சம் அவசரமா முடிஞ்சது. இனி நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் முறைப்படி தான் நடக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அது போதும்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, ஆண்டியை ரூம் கூட்டிட்டு போ. சரி, வாங்க வாங்க வாங்க. பாத்து பாத்து வாங்க வாங்க. பாத்து. இங்க பாருங்க, நமக்குள்ள பிரச்சனை வர்றது சாதாரண விஷயம்தான். சூர்யாவோட அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் வராம நாம பாத்துக்கணும். அவங்க ஷாக் ஆகுற மாதிரியும் டிப்ரெஷன் வர மாதிரியும் எந்த விஷயமும் நடக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குறையும் வராம அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். ஆமா, இதெல்லாம் நீ யார மனசுல வச்சு பேசிட்டு இருக்க? இல்ல, நான் இத பொதுவாதான் சொன்னேன். பொதுவா சொன்னேன்னா என்ன அர்த்தம்? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? பின்ன என்ன சம்பந்தமே இல்லாம சண்டைக்கு வர்றீங்கல்ல, அதான் நீ அப்படி சொல்லிருக்காங்க. நீ முதல்ல வாயை மூடுறா. அப்பா, இப்பதான் இனியா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்னடா இனியா சொல்லிட்டா? பெரிய இவ்வளவு அவ சொல்றதை கேட்டு நான் நடந்துக்கணுமா? இதை பாருங்க, இப்படி எல்லாம் பிரச்சனை வேணாங்கிறதுக்காகத்தான் அவ சொல்றான். டேய், தப்புன்னா யாரா இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். என்னவோ இவ பெரிய மனுஷி மாதிரி இவ முன்னாடி நான் கைய கட்டி கூனி குறுகி நிக்கணுங்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா, உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷனா இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. டேய், சும்மா சத்தம் போடாதீங்கப்பா. நெய் நெய்னு வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, உங்க சம்பந்தி, உங்க பொண்ணுடைய மாமியார். அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? அவங்களுக்காகத்தானே இனியா பேசிட்டு இருக்கா. அது கூட புரிஞ்சுக்காம இப்படி சண்டை போடுறீங்க. போங்கப்பா, போய் வேலையை பாருங்கப்பா. இப்ப நீங்க பேசுனது அவங்க காதுல விழுந்ததுன்னா உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. போங்க போங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. இருங்க, என்ன என்ன யாரு தப்பா நினைப்பாங்க? யார் வீட்ல வந்து யாரு தப்பா நினைப்பாங்க? எங்க அண்ணனையே தப்பா நினைப்பாங்களா? இது நல்ல கதையல்ல இருக்கு. சும்மா இரு. முதல்ல நீ வாயை மூடு. அட இருங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லையா? வா, இவ அடங்கவே வா. மாட்டா. அண்ணன் சொல்ற பேச கேளுங்க. வான்றல்ல. போ. சரி, அதான் பஞ்சாயத்துல முடிஞ்சதுல, எல்லாரும் கிளம்புங்க. இனியா நீ வா. பாப்பா, இந்த அமுதாவை என்ன பண்றதுன்னே தெரியல. பூ வச்சிடலாம். சரி, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்ஷயா, அண்ணி, சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்காரம் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட பேசலனா வேற எப்ப நீ பேச போறீங்க? என் நிலைமை புரியாம பேசாத அக்ஷயா. நான் எப்ப இத பத்தி பேச நினைச்சாலும் ஏதாவது ஒரு தடங்கல் வருது. அதுக்காக அப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா? சூர்யா கிட்ட எதுவுமே சொல்லாம மறைக்க போறோமா? என்னால முடியாது அண்ணி.
ஏற்கனவே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த பாவத்தையும் பண்ணி என்னால சூர்யாக்கு துரோகம் பண்ண முடியாது அண்ணி. அக்ஷயா புரியுது, ஆனா நான் சொல்றத கேளு. வேண்டாம் அண்ணி, இதுக்கு மேல நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. சூர்யா கிட்ட நீங்க சொல்ல போறது இல்ல, நானே பாத்துக்கிறேன். ஏய், நானே சூர்யா கிட்ட சொல்லிடுறேன். அக்ஷயா அக்ஷயா ப்ளீஸ் வேணாம். நீ என் நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நானே சூர்யா கிட்ட கண்டிப்பா பேசுறேன் ப்ளீஸ். எப்போ? சரி இப்பவே பேசுறேன், பேசிட்டு வரேன். அக்ஷயா, இங்க பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அக்கா அண்ணி அது வா, பேசுறதுக்கு நேரம் இல்ல. வா போலாம், வா வா போலாம். அக்கா வா அக்ஷயா, இந்த புடி அண்ணி, புடி புடி புடி. போலாம், வா. வரும், வா. அக்கா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு வெதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு பொடி பொடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.